அடச்சே! நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவ வீழ்த்தி T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு பார்த்தா, இப்படி தோத்துட்டு வந்து நின்னுட்டாங்களேப்பா! இப்படி சொல்ற மாரி தான் நேத்து இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியன் வுமென்ஸ் டீம் டாஸ் வின் பண்ணி கான்ஃபிடென்ட்டா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆனா, அதே மாரி கான்ஃபிடென்ட்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்கன்னு கேட்டா, ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ஹர்மன்பிரீத் கவுரோட அதிரடினால இந்தியா வந்து 20 ஓவர் முடிவுல 170 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்புட்ன்னா, பரவால்ல இது ஒரு டீசென்ட்டான டார்கெட் தான். நம்ம நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஆஸ்திரேலியாவ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணோம். கண்டிப்பா இந்த மேட்ச வந்து நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்புட்ன்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரேணுகா சிங் வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லிச்சி ஃபீல்டு 3ன்னு சொல்லி, அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன குடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி 3 விக்கெட் போயிருச்சுல, இதே மாரி நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்ம கன்டின்யூ பண்ணோம். அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க எலிஸ் பேரியும், கார்டனரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. நாங்க வந்து எப்படியாவது இந்த மேட்ச வின் பண்ணி குடுத்தே தீர்வோம்ன்னு சொல்லிட்டு, சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி புட்டாங்க. இவங்களே ஓரளவுக்கு மேட்ச முடிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல எலிஸ் பெரி அவுட் ஆனா கூட, ஈஸியா இந்த மேட்ச ஆஸ்திரேலியா வுமன்ஸ் வந்து 19வது ஓவர் முடிவுல 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்கங்க. இப்ப இந்த மேட்ச்ல நம்ம தோத்தனால, நம்ம வந்து செமிஃபைனலுக்கு முடியாம வந்து போயிருச்சு. உண்மையிலே எப்படியாவது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவ வந்து வீழ்த்தி செமிஃபைனலுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆசையா இருந்தோம். ஆனா நம்ம ஆசை எல்லாத்துலயுமே ஆஸ்திரேலியா வுமன்ஸ் டீம் வந்து மண்ணள்ளி போட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா வுமன்ஸ் டீம பொறுத்தவரைக்கும், நேத்து நம்ம இந்தியாவ வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லங்க. நம்ம கூட தோத்திருந்தாலும் அவங்க செமிஃபைனலுக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கடுப்பு அப்புட்ன்னா, ஓடிஐ வேர்ல்டு கப்ல நம்ம அவங்கள வீழ்த்தி தானே நம்ம வந்து போனோம். நம்ம வந்து செமிஃபைனலுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து கப் அடிச்சோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ நம்ம வந்து விடக்கூடாது. இந்தியாவ தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்மள வந்து தோற்கடிச்சுட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல இந்தியா பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்புட்ன்னா, நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அதிரடியா வந்து விளையாண்டுருக்கணும். ஜெமிமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிட்டயர்ட் ஆயிருக்கலாம். அவங்க ஸ்லோவா வந்து விளையாண்டுட்டாங்க. ரிச்சா கோஸ் வந்து பின்னாடி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் குடுத்துருந்தாங்க அப்புட்ன்னா, இன்னும் ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். ஹர்மன்பிரீத் கவுரோட அதிரடினால மட்டும் தான், இப்ப இவ்ளோ பெரிய டார்கெட்ட வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னும் அதிரடி காட்டியிருந்தாங்க அப்புட்ன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து நல்லா எடுத்திருக்கலாம். ஈஸியா வந்து கொஞ்சம் இந்த மேட்ச இன்னும் டஃப்பா கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் பேட்டிங்ல சொதப்புனது வந்து இந்த மேட்ச வந்து தோக்குற மாரி வந்து ஆயிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட தோல்விய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.